ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவி டேக். அதாவது நீங்கள் உங்கள் ஃபோனில் ஒரு வைஃபையை கனெக்ட் பண்ணோன்னே அந்த வைஃபை இப்படி கனெக்ட் ஆக மாட்டேங்குதா, அதாவது குடண்ட் கனெக்ட் டு நெட்வொர்க் அப்படின்னு உங்களுக்கு காட்டுது. மேலே வைஃபையோட நேம் காட்டி குடண்ட் கனெக்ட் டு த நெட்வொர்க்னு காட்டுது. அந்த வைஃபைக்கு கனெக்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ நீங்கள் பாஸ்வேர்டை சரியாக தான் கொடுத்து நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க, அப்போயுமே கனெக்ட் ஆகலை. ஸோ இந்த ஒரு இஷ்யூ எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்தால் நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. அதாவது இந்த மாதிரி எரர் டிஸ்பிளே ஆகிறதுக்கு முதல் ரீசன் என்ன அப்படின்னா, உங்களுக்கு நீங்க பாஸ்வேர்டை சரியா தான் டைப் பண்றீங்கனாலும் சில நேரம் உங்களுக்கு வைஃபைக்கு கொடுத்துருக்க அந்த டிவைஸ் இல்லாட்டி ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி கனெக்ட் பண்ணுவீங்களா இருந்தா அந்த டிவைஸ்லயே வேற எந்த டிவைஸ்க்கும் லொக் ஆக கூடாது, இல்லாட்டி உங்க டிவைஸை பிளாக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி செட் பண்ணி வைக்கலாம். அப்படி செட் பண்ணியிருப்பாங்களா இருந்தாலுமே உங்களால இந்த வைஃபைட பாஸ்வேர்ட் தெரிஞ்சாலுமே லொக் ஆக முடியாது. எக்ஸாம்பிளா வைஃபைல நம்மளால இந்தந்த டிவைஸ்க்கு தான் லொக் ஆக முடியும் அப்படின்னு அந்த டிவைஸ்ட மேக் அட்ரஸை போட்டு வைக்கலாம், அந்த ஃபோனோட அட்ரஸை. ஸோ அந்த அப்படி போட்டு வைக்கும்போது அந்த டிவைசஸ் மட்டும்தான் நம்மளால இந்த வைஃபைக்கு கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி எதுவும் போட்டு வச்சிருக்கீங்களா, இல்லாட்டி எனேபிள் பண்ணியிருக்க இடத்துல தான் நீங்கள் வைஃபைக்கு கனெக்ட் பண்ண பண்ணுறீங்களா அப்படின்றத ஒரு செக் பண்ணி பாருங்க. சம்டைம்ஸ் அந்த மாதிரி இருந்தாலுமே உங்களுக்கு couldn't connect to the network அப்படின்ற மாதிரி தான் எரர் டிஸ்பிளே ஆகும். ஸோ அதனால அந்த விஷயத்தை நீங்கள் ஒரு செக் பண்ணி பாருங்க. அடுத்ததா நீங்க என்ன பண்ணுங்கன்னா, உங்க ஃபோன்ல செட்டிங்ஸ் உள்ள போங்க. போயிட்டு வைஃபையை கிளிக் பண்ணி இதுல அந்த அந்த வைஃபைட நேம் உங்களுக்கு ஷோ ஆகுமா இருந்துச்சுன்னா ஒருக்க அதை செட்டிங்ஸை கிளிக் பண்ணி இதுல ஒருக்க ஃபொகெட் அப்படின்றத கிளிக் பண்ணி அந்த வைஃபை ஒருக்க ஃபொகெட் பண்ணிருங்க. சம்டைம்ஸ் நம்ம இந்த மாதிரி நேம் பேர் ஆகி இருக்கும் போது இல்லாட்டி கனெக்டட் ஆகி ஆல்ரெடி இருக்கும் போது நம்ம டிலீட் பண்ணிட்டு இல்லாட்டி ஃபொகெட் பண்ணிட்டு திரும்ப பாஸ்வேர்டை கொடுத்து கனெக்ட் ஆகுமா இருந்தாலுமே இந்த இஷ்யூ சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க அப்படியுமே ஒருக்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததான் நீங்க என்ன பண்ணுங்கன்னா, அந்த மாதிரி யாராவது ஃபேஸ் பண்ணுவீங்களா இருந்தா உங்க ஃபோன்ல இல்லாம வேற ஏதாவது ஒரு ஃபோன்ல அந்த வைஃபை கனெக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒர்க் ஆகுதான்னு பாருங்க. ஸோ அந்த நேரத்துல அவங்களுக்கு கனெக்ட் ஆகுமா இருந்துச்சுன்னா உங்க ஃபோன்ல தான் பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி, இல்லாட்டி உங்க ஃபோன்ல கனெக்ட் ஆகாம தான் பிரச்சனை இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால வேற ஒரு ஃபோனுக்கு சரி நீங்க கனெக்ட் பண்ணி ஒருக்க செக் பண்ணி பாருங்க. எல்லாமே ட்ரை பண்ணிட்டீங்க அப்பயுமே இது ஒர்க் ஆகல அப்படின்னா உங்க ஃபோன்ல செட்டிங்ஸ்ல போயிட்டு பாருங்க, உங்களுக்கு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன். இங்க போயிட்டு பாருங்க ரீசெட் அப்படின்ற ஆப்ஷன். இதுல நீங்க ரொம்பவுமே கவனமா ரீசெட் வைஃபை அண்ட் ப்ளூடூத் செட்டிங்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி உங்களுடைய வைஃபை செட்டிங்ஸை நீங்க டிஃபால்ட் செட்டிங்ஸுக்கு ரீசெட் பண்ணுங்க. அப்ப என்ன நடக்கும்னா நம்ம போன்லயே வைஃபைல ஏதாவது செட்டிங்ஸ்ல சேஞ்சஸ் இருந்து அதனால இந்த வைஃபை கனெக்ட் ஆகாம இஷ்யூ இருக்குமா இருந்துச்சுன்னா அது சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த சமயத்துல கூட இந்த couldn't connect to the network அப்படின்ற எரரை நமக்கு சால்வ் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்க அந்த மாதிரியுமே ட்ரை பண்ணி பாருங்க. லாஸ்டா ஒருக்கா உங்க போனையுமே ரீஸ்டார்ட் பண்ணுங்க. அதாவது பவர் பட்டனை கிளிக் பண்ணுங்க, இல்லாட்டி இந்த மாதிரி டாஸ்க் பாரை கிளிக் பண்ணி ரீஸ்டார்ட் அப்படின்றத கொடுங்க. அப்போ உங்க ஃபோன் ஆஃப் ஆகி ஒன்று ஆகும். ஸோ அந்த நேரத்தில் உங்க ஃபோனோட சர்வீசஸ் எல்லாமே திரும்ப ரீஸ்டார்ட் ஆகும். அந்த சமயத்துல கூட இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாவது ஒரு ஸ்டெப் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். இன்னும் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணி தரேன். இது போல நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.